இந்த மாதம் முதல் புதிய ரேஷன் கார்டுகள் விநியோகம் தொடங்கும் என கோவையில் கூட்டுறவுத்துறை கூடுதல் செயலாளர் ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். கோவையில் தமிழக அரசின் கூட்டுறவுத்துறை செயலாளர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் கோவையில் உள்ள கூட்டுறவுத்துறை மற்றும் நுகர்வோர் பண்டகசாலையை ஆய்வு செய்தார். அப்போது ஊழியர்கள் மற்றும் பொதுமக்களிடம் கருத்துக்களை கேட்டறிந்த அவர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பேசிய அவர் கூட்டுறவுத்துறை மூலம் இந்த ஆண்டு 1 லட்சம் கடன் வழங்க முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளதாக கூறினார். அதன்படி வேளாண் கடன், பயிர்க்கடன், சுய உதவிக் குழு கடன், சிறு வணிகர்கள் கடன், கல்விக் கடன் என அனைத்தும் வழங்கப்பட்டு வருகிறது. மேலும் தமிழ்நாட்டில் 3.1 லட்சம் பேர் புதிதாக ரேஷன் கார்டுகள் கேட்டு விண்ணப்பம் செய்துள்ளதில் 2.8 லட்சம் விண்ணப்பங்கள் சரிபார்க்கப்பட்டுள்ளதாக கூறினார். கோவையில் 15,000 புதிய ரேஷன் கார்டு விண்ணப்பங்கள் வந்துள்ள நிலையில் இந்த மாதம் முதல் புதிய ரேஷன் கார்டுகள் வழங்கும் பணி தொடங்கும் என்று கூறினார். அது இல்லாமல் நியாய விலை கடையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் 2.24 கோடி குடும்ப அட்டைகள் இருக்குது. இப்போ 3.81 கோடி 3.81 லட்சம் 3.1 லட்சம் நபர்கள் புதிதாக விண்ணப்பித்திருக்கார்கள். தேர்தல் நேரத்தில் அதில் கொடுக்க முடியாத காரணத்தில் ஒரு 2.8 லட்சம் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். தாலுக் சப்ளை ஆஃபீஸர் இங்கே இருக்கார். கோயம்புத்தூர் பொறுத்தவரை ஒரு ரஃப்லி 15,000 புதிய கார்டுகளுக்காக விண்ணப்பம் வந்திருக்கு. அதையும் விரைந்து கொடுக்க சொல்லியிருக்கோம். உணவுத்துறை பொறுத்த வரைக்கும் அரிசி தேவையானது ஆல்மோஸ்ட் 2 இல்லை 3 மாதம். வாணியம்பாடியில் சாலை விழிப்புணர்வு மற்றும் தாய்ப்பால் ஊட்டுவது குறித்த விழிப்புணர்வு ஊர்வலத்தில் கலந்து கொண்ட வாணியம்பாடி சட்டமன்ற உறுப்பினர் இருசக்கர வாகன ஓட்டிகளுக்கு இலவசமாக தலைக்கவசம் வழங்கி விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி பகுதியில் செயல்பட்டு வரும் டேவிட் மருத்துவமனை சார்பில் சாலை பாதுகாப்பு மற்றும் தாய்ப்பால் ஊட்டுவது குறித்து விழிப்புணர்வு ஊர்வலம் நடைபெற்றது. இதனை வாணியம்பாடி பேருந்து நிலையத்தில் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் கொடியசைத்து துவக்கி வைத்தார். இதில் பேருந்து நிலையத்தில் இருசக்கர வாகனத்தில் தலைக்கவசம் அணியாமல் வந்த இருசக்கர வாகன ஓட்டிகளை நிறுத்தி தலைக்கவசம் அணிவது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி அவர்களுக்கு இலவச தலைக்கவசங்களை வழங்கினார். விழிப்புணர்வு ஊர்வலத்தில் 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்று விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தி விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். புதுச்சேரியில் 2 மணி நேரத்திற்கு மேலாக பெய்து வரும் தொடர் கனமழை காரணமாக நகர மற்றும் கிராம பகுதி முழுவதும் மழைநீர் வெள்ளம் போல் காட்சியளித்தது. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. இந்நிலையில் புதுச்சேரியில் நேற்று தொடர்ந்து இடைவிடாது பெய்த மழையால் கடற்கரை சாலை, உப்பளம், ராஜ்பவன், முத்தியால்பேட்டை, முதலியார்பேட்டை உள்ளிட்ட அனைத்து கிராம பகுதிகளிலும் சாலையில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் மிகவும் சிரமத்திற்குள்ளாகியுள்ளனர். மயிலாடுதுறை அருகே 63 ஆண்டுகள் பழமையான பள்ளி கட்டிடத்தை புதுப்பிக்க வலியுறுத்தி பெற்றோர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் மேலப்பாண்டூர் கிராமத்தில் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி அமைந்துள்ளது. 1958ஆம் ஆண்டு கட்டப்பட்ட இந்த பள்ளியில் தற்போது 32 மாணவர்கள் கல்வி பயின்று வருகின்றனர். பழமையான இப்பள்ளி கட்டிடம் விரிசல் ஏற்பட்டு மேற்புற கான்கிரீட் பெயர்ந்து விழும் நிலையில் உள்ளது. இந்நிலையில் சமீபத்தில் மேற்புற காரை பெயர்ந்து விழுந்து மாணவர் ஒருவருக்கு காயம் ஏற்பட்டதாக குற்றம் சாட்டியுள்ள அப்பகுதி மக்கள் பள்ளி கட்டிடத்தை புதுப்பிக்க வலியுறுத்தி கோரிக்கை விடுத்துள்ளனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.